ஹாய் நண்பா, திஸ் இஸ் சினி கமெண்ட்ரி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்குது ஆல் டைம் பெஸ்ட் சீரீஸ் என்ன பிரேக்கிங் பேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட ஒன்லைன் என்னென்னா, வால்டர் ஒயிட்டுங்கிற ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். சொல்லப்போனால் அவர் ரொம்பவே நல்லவர். அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லை. இருந்தாலுமே அவருக்கு கேன்சர் வந்துடுது. தான் செத்துட்டேன்னா அதுக்கப்புறம் குடும்பத்தை எப்படி பார்க்குறது? அவங்க எல்லாருமே நடு ரோட்டுக்கு வந்துடுவாங்களே, நம்ம சாகிறதுக்குள்ளேயாச்சும் முடிஞ்ச வரை நம்மளை ஃபேமிலியை செட்டில் பண்ண பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வால்டர் ஒயிட்டுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. பிரேக்கிங் பேட்ல மொத்தமாகவே 5 சீசன் இருக்கு. அதில் இருக்க கதை எல்லாத்தையுமே சுவாரஸ்யம் குறையாம உங்களுக்கு சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன். யாருக்கெல்லாம் பிரேக்கிங் பேட் பிடிக்குமோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஆளை பார்க்கவே ரொம்பவே சோகமா இருக்காருல்ல. இவரோட பேர் தான் வால்டர் ஒயிட். இன்னைக்கு நம்ம வால்டரோட 50th பர்த்டே. வால்டரோட பர்த்டேக்காக வால்டரோட ஒய்ஃப் ஸ்கைலர் அவங்க செஞ்ச சாப்பாடுலேயே 15 போட்டு கொடுக்குறாங்க. அதை வால்டருமே பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு. வால்டருக்கு அவரோட ஒய்ஃப் ஸ்கைலர்னா ரொம்பவே பிடிக்கும். வால்டர் ஒயிட்டுக்கும் ஸ்கைலருக்கும் ஒரு பையன் இருக்கா. அந்த பையனோட பேரு ஜூனியர். மற்ற பசங்க மாதிரி இல்லாம ஜூனியரால ஒழுங்காவே நடக்க முடியாது. அதனால சப்போர்ட்டிங் லெக்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த பையன் நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வால்டர் ஒயிட் ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். கெமிஸ்ட்ரியில் அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. ஸோ கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒரு பையன், அவன் பெரிய பணக்கார பையன் போல, அங்க இருக்க ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான். அதை பார்த்து வால்டர் அந்த பையனை திட்டுறாரு. அதை கேட்டு அந்த பையன் ரொம்பவே காண்டாகிறான். நம்ம வால்டர் ஒயிட்டோட ஃபேமிலியே ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிறது ஒரு சொந்த வீடு மட்டும்தான். மற்றபடி எந்த ஒரு சேவிங்ஸுமே இல்லை. அதனால வால்டர் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருக்க ஒரு கார் வாஷ் கம்பெனில பார்ட் டைமா வேலை பண்றாரு. அப்படி ஒரு நாள் ஒரு காரை பாலிஷ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கார் வேற யாரோடதும் இல்லை. வால்டர் கிளாஸ் ரூம்ல ஒரு பையனை திட்டினார்ல, அவனோட கார் தான். அங்க இருந்த வால்டர் ஒயிட்ட போட்டோ எல்லாம் எடுக்கிறான். படிச்சா நல்ல இடத்துக்கு போலாம்னு இவரு தான் சொன்னாரு. ஆனா அவரு என் கார் டயருக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்காரு, இன்னும் நல்லாவே பாலிஷ் போடு அப்படின்னு அந்த பையன் வால்டரை கலாய்க்கிறான். ஆனா அதுக்கு ரியாக்ட் பண்ணாம எல்லாம் நம்ம நேரம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த காரை வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லப்போனா நம்ம வால்டர் ஒயிட்டுக்கு இந்த லைஃபே சுத்தமா பிடிக்கல. அங்கே நடந்த கடுப்புல வீட்டுக்கு வந்தா அங்கே நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. சர்ப்ரைஸா வால்டரோட பர்த்டே கொண்டாடுறதுக்கு தான் எல்லாருமே வந்திருக்காங்க. அதை பார்த்து வால்டரோட மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அங்கே பர்த்டே பார்ட்டி நல்லாவே போயிட்டு இருக்கு. அங்கே ஒருத்தர் வாராரு. அவரோட போலீஸ். அவரோட பேர் ஹேங்க். அவர் வேற யாரும் இல்லை, நம்ம வால்டரோட ஒய்ஃபோட ஹஸ்பண்ட். சொல்லப்போனால் நம்ம வால்டரோட சகலன்னு சொல்லலாம். அங்கே ஹேங்க் சீக்கிரம் டிவி ஆன் பண்ணுங்க, அதில் இன்டர்வியூ வரப்போகுது அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே டிவி ஆன் பண்ணுறாங்க. டிவியை ஆன் பண்ணி பார்த்தா அந்த நியூஸ் சேனலில் ஹேங்க் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹேங்க் நார்மல் போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லை, நம்ம லோக்கி மாதிரி அவர் அங்கே போதை தடுப்பு பிரிவு அதிகாரி. சிட்டி ஃபுல்லாவுமே ஹேங்கும் அவரோட கேங்கும் ஒரு இடம் விடாமல் ரைடு போவாங்க. அப்படி போகும்போது ட்ரக் டீலர்ஸ் கிட்ட இருந்து ட்ரக்ஸ், பணம் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு சின்ன குரூப்பை பிடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து பணத்தையுமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை வால்டர் ஒயிட்டுமே பார்க்குறாரு. சின்ன குரூப் கிட்ட இவ்வளவு பணமா அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. உடனே ஹேங்கும் வால்டரை பார்த்து, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு தான் சொல்லுங்கள், ட்ரக் டீலர்ஸை பிடிக்க போகும்போது உங்களையும் கூட கூட்டிகிட்டு போகிறேன். அடுத்த நாள் வால்டர் ஸ்கூலில் கிளாஸை முடிச்சுட்டு அவரோட மற்ற வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. அப்போ திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுறாரு. அங்கே இருக்க எல்லாருமே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த டாக்டர் வால்டருக்கு பெரிய ஒரு குண்டா தூக்கி தலையில் போடுறாரு. அதாவது என்னென்னா, வால்டர் ஒயிட்டுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லவும் அதை கேட்டு வால்டர் செம்மையாகவே ஷாக் ஆகுறாரு. எனக்கு எப்படி கேன்சர் வரும்? நான் இது வரைக்கும் சிகரெட் பிடிச்சதில்லை, ட்ரிங்க்ஸ் எதுவுமே தொட்டதில்லை. சிகரெட் பிடிச்சா தான் கேன்சர் வரும்னு இல்லை, பிடிக்காதவங்களுக்கும் வரலாம், சீக்கிரமாகவே நீங்கள் சாக போகிறீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லவும் வால்டருக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலை. ஏன்னா வால்டர் ஒயிட் அவரோட ஃபேமிலியை இன்னுமே செட்டில் பண்ணல. அவரோட லைஃப் கஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. வீட்டுக்கு வராரு. அவருக்கு கேன்சர் இருக்குங்கிறத ஒய்ஃப் ஸ்கைலர்கிட்டையும் அவரோட பையன் ஜூனியர்கிட்டையும் அவர் இன்னுமே சொல்லலை. ஸோ அடுத்த நாளாகுது. வால்டர் ஹேங்கு கூட ரைடுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துக்கு போனதுமே வால்டரை கார்ல இருக்க சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. வால்டர் ஒயிட் மட்டுமே கார்ல தனியா உட்காந்துருக்காரு. உள்ள போன போலீஸ் எல்லாம் ட்ரக்கை சேல் பண்ற ஒருத்தரை பிடிக்கிறாங்க. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் கிரேசி அப்படிங்கிற ஒரு ட்ரக் டீலர் இருக்காரு. அவருக்கு கீழே வேலை பார்க்குறவர் தான் இவரு. அங்க போலீஸ் பிடிச்சிட்டு இருக்கிறப்போ வால்டர் கீழே கார்ல உட்காந்துருக்காரு.
அப்போ அங்கே ஜன்னல்ல இருந்து ஒருத்தன் கீழே குதிக்கிறான். அதை வால்டருமே பார்த்துறாரு. அதாவது இவருமே மேலே தான் இருந்திருக்காரு. போலீஸ் கிட்ட மாட்டாம மேல இருந்து ஜன்னலால கீழே குதிச்சிருக்காரு. வால்டர் ஒயிட்டும் இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு யோசிக்கிறாரு. அவன் வேற யாரும் இல்லை, நம்ம வால்டர் ஒயிட்டோட ஸ்டூடெண்ட் தான். இவரோட பேரு ஜெசி பிங்க்மேன். வால்டரை ஜெசி கண்டுக்காம அங்கிருந்து கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். போலீஸுமே அந்த வீட்டில் இருக்க ஒரே ஒரு ட்ரக் செல்லரை தான் பிடிச்சிருக்காங்க. ஜெசியுமே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆனா வால்டர் ஒயிட் ஜெசியை பார்த்ததை பத்தி ஹேங்க் கிட்ட எதையுமே சொல்லல. நைட் டைமும் ஆகுது. நம்ம வால்டர் ஒயிட் அந்த ஜெசியோட வீட்டுக்கு வராரு. ஜெசியுமே வால்டர் ஒயிட்டை பார்த்து, உங்களுக்கு என்ன வேணும், என்ன போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுக்க போறீங்களா? நானும் அதுக்காக வரல, நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸா இருக்கலாம். என்னதே பார்ட்னர்ஸா? உங்களுக்கு ட்ரக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு அதை என்னன்னு தெரியாது, ஆனா அதை எப்படி உருவாக்கணும்னு தெரியும். அந்த டைம்ல அங்க ட்ரெண்டிங்ல போற ட்ரக் என்னன்னா மெத்துங்கிற ஒரு கிறிஸ்டல் பொருள் தான். வால்டர் ஒயிட் அந்த மெத்தை என்னால உருவாக்க முடியும்னு ஜெசி கிட்ட சொல்றாரு. ஆல்ரெடி நான் வேற ஒருத்தர்கிட்ட இருந்து மெத்தை வாங்கி நல்லாவே வித்திட்டு இருக்கேன். உங்ககிட்ட இருந்து வாங்குறதால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஜெசி கேட்கவும், மற்றவங்க மெத்தெல்லாம் கொஞ்சம் ப்ளூ கலர்ல இருக்கும், ஆனால் நான் உருவாக்குறது கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அதெல்லாத்தையும் விட என்னோடது ரொம்ப அதிகமாகவே போதையாக்கும் அப்படின்னு வால்டர் சொல்லவும் ஜெசியுமே அதுக்கு ஒத்துக்கிறாரு. இப்போ இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ் ஆகிறாங்க. ஒரு போதைப்பொருள் உருவாக்குங்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு ரொம்பவே அதிகமாக செலவாகும், நிறையவே ஐட்டம்ஸ் தேவைப்படும். ஆனால் வால்டர் ஒயிட்டுமே ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சருங்கிறதுனால அவர் ஒர்க் பண்ணுற ஸ்கூல்ல இருந்து எல்லா தேவையான பொருளையுமே எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஊருக்கு வழியில் ஒரு வெட்ட வழி ஒன்று இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஆர்வி வேனை வாங்கி அந்த வேனுக்குள்ளே தான் வால்டர் ஒயிட் அந்த ட்ரக்கை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுவும் நம்ம தலைவரோட காஸ்டியூம் ஒரு வெள்ளை கலர் ஜட்டி மட்டும்தான். வால்டர் ஒயிட்டுமே அவரோட மூளையெல்லாம் கசக்கி பிழிஞ்சு ஒரு மெத்தை உருவாக்குறாரு. ஜெசியும் அதை பார்க்குறாரு. அது கிறிஸ்டல் கிளியராக இருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரக் டீலர் இருக்கான், அவன் மட்டும் இந்த ட்ரக்கை வாங்கிட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம காட்டில் மழை தான், நான் இதை போய் காட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜெசி கொஞ்சம் சாம்பிள் எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் அங்கே போனால் அங்கே நிலைமையை வேற. அந்த கிரேசி ரொம்பவே கடுப்பில் இருக்கான். ஏன்னா நம்ம கிரேசியோட ஆள் தான் அந்த போலீஸ்கிட்ட மாட்டிருக்காரு இல்லையா. அங்கேருந்து ஜெசி மட்டும் எஸ்கேப் ஆகி வந்துட்டான். இங்கே பாரு கிரேசி, போலீஸ் வருவாங்கன்னு யாருக்கு தெரியும், அதெல்லாம் விடு, இதை பாரு என் கையில் புது மெத்து இருக்கு அப்படின்னு காட்டவும் கிரேசியும் அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இது என்ன எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. வால்டர் ஒயிட்டை பார்க்கறதுக்காக கிரேசியை ஜெசி கூட்டிகிட்டு போகிறாரு. வால்டர் அங்கே ஜட்டியோட நின்றுட்டு இருக்காரு. கிரேசி வால்டர் ஒயிட்டை பார்த்துட்டு, பொய் சொல்லாத, இவன்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஜெசியை போட்டு அடியாடின்னு அடிக்கிறாங்க. ஜெசி அங்கேயே வாங்கிக்கிறான். வால்டர் ஒயிட்டுக்கு முன்னாடி அவனோட கண்ணை காட்டி, நேதானே ஆளை பிடிக்கும்போது போலீஸ் கூட காரில் இருந்தவன் இப்போ எங்கள் எல்லாரையுமே கூண்டோட பிடிக்க ட்ரை பண்ணுறியா, இது போலீஸோட ஒரு சீக்ரெட் மிஷின் தானே அப்படின்னு கேட்கவும், எதுக்கும் போலீஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை, எனக்கு பணம் வேணும், அதனால தான் நான் இதை செய்கிறேன். இங்கே பாரு, இந்த கிறிஸ்டல் கிளியரான மெத்தை எப்படி உருவாக்குறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் நீயே செஞ்சு நீயே விற்றுக்கலாம். கிரேசிக்கு அந்த டீல் பிடிச்சிருக்கு. கிரேசியும் அவனோட ஆளும் வேனுக்குள்ளே வராங்க. வால்டர் ஒயிட்டுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாரு. அப்போ அங்கே கிரேசியோட ஆள் ஒருத்தன் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். லைட்டாக இங்கே தீப்பொறி பட்டாலும் நம்ம எல்லாருமே காலி ஆயிடுவோம், இதெல்லாம் கெமிக்கல் இருக்கிற இடம், தயவு செஞ்சு நீ அந்த சிகரெட்டை வெளியில் போடு அப்படின்னு கோபமாக சொல்கிறாரு. அவனுமே சிகரெட்டை வெளியே தூக்கி போட்டுறான். அதையுமே அங்கே காஞ்சி போன புல்லுக்கு மேலே போட்டுறான். அதை செஞ்சிட்டு இருக்கிறப்போ நம்ம வால்டரோட மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு. நம்ம இந்த மெத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாலும் இவனுங்க நம்மளை உயிரோட விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் ஒரு பிளான் போட்டு மெத்துக்கு பதிலாக மயக்கமாக இருந்து செஞ்சிட்ருக்கிறேன். எல்லாத்தையும் செஞ்சுட்டு இன்னொரு கெமிக்கல் அதுக்குள்ளே கலக்கிறாரு. அதிலிருந்து திடீர்னு புகை வருது. வால்டர் வேகமாக வெளியே போய் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அங்கே உள்ள புகை அதிகமாகி அந்த கிரேசியும் அவனோட ஆளும் மயக்கம் போகிற நிலைமைக்கே போயிடுறாங்க. அவங்க கண்ணெடுத்து அந்த வேனோட டோரை ஷூட் பண்ணுறாங்க. நல்ல வேலை வால்டர் கீழே தான் இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளேருந்து எந்த சவுண்டுமே கேட்கல. அப்போ ஓகே, அவனுங்க 2 பேரும் மயங்கிட்டானுங்க அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. அங்கேருந்து ஜெஸியை பார்க்க போகிறாரு. அங்கே ஜெஸி மயக்கத்தோடு இருக்கான். வால்டர் ஜெஸியை எழுப்பிட்டு இருக்கும்போது பின்னாடி சூடாக காற்று வருது. பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஃபுல்லாகவே நெருப்பு பிடிக்குது. அந்த கிரேசியோட ஆள் சிகரெட்டை பிடிச்சி வெளியில் போட்டான்ல, அதனால தான் அங்கே நெருப்பு பிடிச்சிருக்கு. வால்டருமே அதை அணைக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அது அணையவே மாட்டுது. எங்கே இருந்தால் சரி வராது அப்படின்னு ஜெஸியை தூக்கி வேனில் போட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. உள்ள இன்னமுமே அந்த மயக்கமாக இருந்த கேஸ் இருக்கு. அதால் ஒரு மாஸ்கையுமே போட்டுக்கிறாரு. இதுவரை எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருக்கு. அப்போ சடனாக வால்டர் ஒயிட் அந்த வண்டியோட டயரை ஒரு பக்கம் பள்ளத்தில் இறக்கிறாரு. ரிவர்ஸில் எடுத்தாலுமே அது ரிவர்ஸில் வர மாட்டுது. தூரத்துல இருந்து போலீஸ் சைரன் சவுண்ட் கேட்குது.
போலீஸ் தான் வாராங்க போலேன்னு வால்டருக்கு பயத்தில் கால் எல்லாமே நடுக்குது. வேகமாக வேன்ல இருந்து கீழே இறங்கி அவரோட பொருளெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு கிரேசியோட கையில் இருக்க கன்னையும் அங்கே இருக்க ஒரு கேமராவையும் எடுத்துக்கிட்டு வால்டர் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாரு. நான் இதெல்லாம் ஏன் பண்ணேன்னா என்னோட ஃபேமிலிக்காக தான். எனக்கு என் ஃபேமிலியோட சந்தோஷம் ரொம்பவே முக்கியம். அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு தான் இதெல்லாமே பண்ணேன் அப்படின்னு பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டு கேமரா ஓரமாக வைக்கிறாரு. அந்த கன் எடுத்து போலீஸை ஷூட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஆனால் தைரியம் இல்லை. நம்ம ஒரு ஆள் தான் இருக்கோம். ஆனால் போலீஸ் நிறையவே வருவாங்க. அவங்க நம்மளை போட்டு தள்ளிட்டா என்ன பண்ணுறது? அதுக்கு முன்னாடி நம்மளே சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு அதுக்குமே தைரியம் இல்லை. இப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னு தலையை போட்டு பிச்சுக்கிறாரு. சைரன் சவுண்டுமே ரொம்பவே பக்கத்தில் கேட்குது. சரி போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஆனால் வாரது ஃபயர் ட்ரக். சிகரெட்னால இப்போ நெருப்பு பிடிச்சதில்ல அந்த இடத்துக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. ஃபயர் ட்ரக்குக்கு நம்ம எவ்வளோ பயந்தோம் அப்படின்னு இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. அப்போ ஜெஸியுமே மயக்கம் தெளிஞ்சு வரான். என்னாச்சு? ஏன் வேணை பள்ளத்தில் சொருகி வச்சிருக்க? நான் வேணும்னா சொருகினேன், அதுவாக போய் சொருகிருச்சு. இப்போ என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. ஜேசிபியோனை கூட்டிகிட்டு வந்து அந்த வேனையுமே வெளியில் எடுக்கிறாங்க. அவர்கிட்டயுமே தேங்க்ஸ் சொல்லிட்டு வேணும்ல 2 பேருமே பார்க்குறாங்க. அங்கே கிரேசியும் அவனோட ஆளும் இன்னுமே மயக்கத்தில் தான் இருக்காங்க. எவ்வளோ நேரமாகவே மயக்கம் தெரியாமல் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க செத்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த டெட் பாடிஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? போக்கட்டில் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு ஜெஸி சொல்லவும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. போலீஸ் மோப்பம் முடிச்சு எப்படியாச்சும் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ பின்னாடி இருமுறை சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா அவங்க 2 பேரில் கிரேசி இன்னுமே உயிரோட தான் இருக்கான். சரி நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணுவோம்னு ஜெஸியோட வீட்டிலே அவங்களோட வேனை விட்டுட்டு வால்டர் ஒயிட் அவங்களோட வீட்டுக்கு போகிறாரு. வால்டர் ஒயிட்டுக்கு கேன்சர் இருக்கிறதால அவரோட உடம்பு ரொம்ப மோசமாகவே பாதிக்கப்படுது. எல்லாருமே சேர்ந்து ஒரு ஸ்டோருக்கு போகிறாங்க. நம்ம வால்டர் ஒயிட்டோட பையன் ஜூனியரால் ஒழுங்காகவே நடக்க முடியாதில்ல. அங்கே இருக்க பசங்கள்லாம் ஜூனியரை பார்த்து கலாய்க்கிறாங்க. அதை பார்த்து வால்டர் கடுப்பாகி அந்த பசங்களை போட்டு அடி நடிக்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் எதுவுமே புரியலை. ஏன்னா வால்டர் ஒயிட் இவ்வளோ கோவப்பட்டவங்க பார்த்ததே இல்லை. அப்புறம் எல்லாருமே வீட்டில் நைட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. கால் பண்ணுறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜெஸி தான். வால்டரும் அந்த ஃபோனை அட்டன் பண்ணி நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன், திரும்பவுமே கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. இது எல்லாத்தையுமே ஸ்கைலருமே பார்க்குறாங்க. வால்டருமே கிளாஸுக்கு போயிடுறாரு. ஸ்கைலரும் வால்டர் ஒயிட்டுக்கு கால் வந்துச்சுல்ல அந்த ஜெஸியோட நம்பர், அந்த நம்பரை கிராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நம்பரோட ஓனரோட பேர் ஜெஸி பிங்மேன்னும் நம்ம வால்டர் படித்து கொடுக்குற ஸ்கூலில் தான் அந்த பையனுமே படிக்கிறான் அப்படின்னு தெரிய வருது. வால்டருக்கு எதுக்கு ஜெஸி திரும்ப கால் பண்ணணும் அப்படின்னு ஸ்கைலருக்கு கொஞ்சம் டவுட் ஆகுது. வால்டர் ஸ்கூலில் கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அங்கே இருக்க கெமிக்கல் லேபில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடையும் சுட்டுட்டு வந்துடுறாரு. அங்கேருந்து ஜெஸியோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காரு. ஜெஸியும் வீட்டிலேருந்து ஜன்னல் வழியாக வெளியில் பார்க்குறான். அங்கே இருக்க வேனோட டோர் ஓப்பனில் இருக்குது. வேன் உள்ள போய் பார்க்குறாரு. அங்கே இருக்க கிரேசியை காணோம். அப்போ அவன் தப்பிச்சு போயிட்டான் போல. அவன் போய் போலீஸ்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். தூக்கின்னு போய் லாக்அப்லேயே வச்சிருவாங்க அப்படின்னு ஜெஸி பயத்திலே இருக்கான். நம்மளும் காரை ஓட்டிட்டு ஜெஸியோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. காரோட ஆப்போசிட்டில் அந்த கிரேசி மயக்கத்திலேயே நடந்து வந்துட்டு இருக்கான். வால்டருக்கு ஒன்றுமே புரியலை. இவனை நம்ம வேனில் தானே அடைச்சி வச்சுருந்தோம், அப்படி எப்படி இவன் தப்பிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி ஓடி போய் கிரேசியை பிடிச்சி காரில் ஏற்றுறாரு. ஜெஸியோட வீட்டுக்கு வந்து ஜெஸியை பிடிச்சி செம்ம திட்டுறாரு. அவன் மட்டும் போலீஸ்கிட்ட போயிருந்தான்னா நம்மளோட வாழ்க்கை இதோடவே முடிஞ்சிருக்கும். அதான் நீ பிடிச்சி கொண்டு வந்துட்டல, இனி என்ன பிரச்சனை? சரி அதை விடு, நீ ஏன் திரும்பவும் எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்க? என் பொண்டாட்டிக்கு மட்டும் டவுட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சோழி முடிஞ்ச மாதிரி தான். அவன் ஹேங்கிட்ட சொல்லிடுவா. ஹேங்க் வேறு யாரும் இல்லை, அதனால் தயவு செஞ்சு திரும்பவும் எனக்கு கால் பண்ணாத, கிரேசியுமே பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிரேசி அங்கே இருக்க ஒரு கட்டில் கட்டி வைக்கிறாரு. ஜெஸி வால்டர்கிட்ட இந்த வீட்டில் ஒரு டெட் பாடி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் நம்ம கட்டியும் வச்சுருக்கோம், அவங்க 2 பேரும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நம்ம காயின்ஸ் டாஸ் போட்டு பார்க்கலாம். டாஸோட முடிவில் நம்ம வால்டர் ஒயிட் அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்க கிரேசியை கொலை பண்ணணும். ஆல்ரெடி செத்து போன கிரேசியோட ஆள் இருக்கான்ல, அவனோட பாடியை ஜெஸினா டிஸ்போஸ் பண்ணணும். ஆல்ரெடி வால்டர் ஒயிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு பெரிய டப்பில் ஊற்றி அந்த பாடியை அதுக்குள்ளே முக்கணும். ஸோ அந்த ஆசிடை பாவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டப்பை வாங்குறதுக்காக நம்ம ஜெஸியுமே போகிறாரு. வால்டருக்கு கால் பண்ணி அவரோட தாலியாக இருக்கிறாரு. கிடைச்ச எல்லாத்தையும் வாங்கக்கூடாது, அதில் நம்ம ஆசிடை ஊற்ற போகிறோம். ஆசிடால் அஃபெக்ட் ஆகாத ஒரு டப்பாக வாங்கு. அது என்ன அஃபெக்ட் ஆகுது? ஆசிடை ஊற்றினா அப்படி இருக்க போகுது. இதுக்கு தான் கெமிஸ்ட்ரி கிளாஸை கட்டடிக்கப்படாதுன்னு சொல்கிறது அப்படின்னு வால்டர் சொல்லிட்டு ஒழுங்காக கணக்காரங்க கிட்ட கேட்டாச்சும் ஆசிடுக்கு ரியாக்ட் பண்ணாத ஒரு டப்பா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் காலை கட் பண்ணிடுறாரு. ஜெஸிக்கு வால்டர் சொன்னது எதுவுமே புரியலை. அங்கே இருக்க ஒரு டப்பு எடுத்து அதில் படத்தெல்லாம் பார்க்குறான். என்னை டெட் பாடியை போடும்போது சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் இல்லை, அதுக்காக
இங்கே நம்ம வால்டர் ஒயிட் இது வரைக்கும் யாரையுமே கொலை பண்ணதில்லை. இப்போ வர வழியில் அந்த கிரேசியை வால்டர் தான் கொண்டாகணும். எப்படி கொள்றது? கதையெடுத்து குத்திடலாமா இல்லை சுத்தியில வச்சு அடிச்சு கொள்ளலாமா? அப்படியே ஒன்றா நான் யோசிச்சுக்கிட்டு அங்கே இருக்க ஒரு மஞ்சள் கவரில் இருந்து ஒரு கன்னை வெளியே எடுக்கிறாரு. வேற எதுவுமே வேணா, கன் எடுத்து ஒரே ஒரு ஷூட் தான், அவனை கொண்டுட்டு வந்துட்டே இருக்கலாம் அப்படின்னு வால்டர் ஒயிட் கீழே கிரேசி இருக்க பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாரு. வால்டருக்கு கிரேசியை கொல்லணும்னு மனசே வரமாட்டுது. அவன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாரு. அப்போ அந்த கிரேசி என் கூட வந்தவனை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறான். வால்டர் ஒயிட் அதுக்கு எதுவுமே சொல்லலை. கிரேசியுமே புரிஞ்சுக்கிறாரு அவனை இவங்க கொண்டுட்டாங்கன்னு. நம்ம வால்டர் ஒயிட்டுமே மேலே வந்துடுறாரு. அங்கே ஜெஸி வச்சிருக்கிற ட்ரக்ஸையும் யூஸ் பண்ண பார்க்குறாரு. அப்போ சரியான டைமுக்கு ஜெஸியுமே வந்துடுறான். நீ என்ன ட்ரக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற? ஸ்கூலில் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ திட்டுற, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறியா அப்படின்னு ஜெஸி கேட்கவும், ஏன்னா நீங்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண செத்துருவீங்க, ஆனால் நான் ஆல்ரெடியே செத்துட்ருக்கேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆசிடை ஊற்றுறதுக்கு டப்பா வாங்கிட்டு வந்தியா இல்லையா அப்படின்னு கேட்கவும், எங்கே தேடியுமே பெரிய டப்பா கிடைக்கல. அப்போ நீ சின்னது 2 வாங்கிட்டு வந்திருக்கல, அதை 2 துண்டு அறுத்து 2ஐயுமே ஜாயின் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இதை நீ அப்போவுமே ஃபோனில் சொல்லியிருக்கலாம்ல, திரும்பவும் என்னால் போக முடியாது அப்படின்னு ஜெஸி சொல்கிறான். அப்போ பேஸ்மெண்ட்டில் கிரேசியோட சவுண்ட் கேட்குது. ஜெஸி வால்டர் கிட்ட நீ இன்னும் அந்த ட்ரக் டீலரை கொல்லலையான்னு கேட்குறான். இல்லை எனக்கு கொல்றதுக்கு மனசே வர மாட்டுது அப்படின்னு வால்டர் சொல்லவும், நீ என்ன பைத்தியமா? நீ தானே சொன்ன அவனை வெளியில் விட்டா நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுவான்னு. அவனுக்கு போய் நீ சாப்பாடுலாம் கொடுத்துருக்க, அது இல்லை சாகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டாச்சும் சாகட்டுமே அப்படின்னு வால்டர் சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் வீட்டுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்புறாரு. நம்ம வால்டர் ஒயிட்டோட ஒய்ஃப் ஸ்கைலர் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதுக்கான செக்கப்புக்கு தான் ஸ்கைலரை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஸ்கைலர் ஜெஸினா யாருன்னு வால்டர் கிட்ட கேட்கவும், நம்ம வால்டருக்கு தூக்கி வாரி போடுது. என்னது ஜெஸியா? யார் அவன் அப்படின்னு வால்டர் கேட்குறாரு. போய் சொல்லாதீங்க, அவன் தானே இன்னைக்கு காலையில் உங்களுக்கு கால் பண்ணா அப்படின்னு கேட்கவும், நம்ம வால்டர் ஒயிட் ஒரு உருட்டுறாரு. அவன் எனக்கு கஞ்சாவெல்லாம் சேல் பண்ணுவான், அதைத்தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஸ்கைலர் ரொம்பவே கோவப்படுறாங்க. என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியல, ஆனால் நீங்களே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கவும், ட்ரக்ஸுங்கிறது நிறையவே ஸ்டேட்டில் லீகலாகவே வித்திட்டு இருக்காங்க, அதொன்னும் அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் இல்லை. உங்ககிட்ட நான் ஒழுங்காக தானே நடந்துக்கிறேன், எனக்கு பர்சனலாக நிறையவே ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறேன். சரி உனக்கு பிடிக்கலண்ணா நான் இதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணல அப்படின்னு ஸ்கைலர்கிட்ட வால்டர் சொல்கிறாரு. ஆனால் ஸ்கைலருக்கு நம்பிக்கையே இல்லை. அடுத்த நாள் வால்டர் ஸ்கூலில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. அப்போ ஸ்கைலர் ஜெஸியோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த நேரம்னு பார்த்து ஜெஸி வேனில் இருக்க டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வெளியில் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸ்கைலர் வாரத்தை ஜெஸி பார்த்ததுமே அந்த பாடி எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரியாமல் ஒழிச்சு வைக்கிறான். ஸ்கைலர்கிட்டையும் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறான். உன்னை பார்த்து என் ஹஸ்பண்ட் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. யார் உங்கள் ஹஸ்பண்ட்? வால்டர் ஒயிட், உன் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். என்னது அவர் உங்கள் ஹஸ்பண்டா? அவர் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரா? ஆமாம் அவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியுமா? அவர் ஒரு போதை தடுப்பு பிரிவு அதிகாரி. அவர்கிட்ட மட்டும் நான் உன்னை பற்றி சொன்னேன்னு வச்சுக்க, வாழ்க்கை பூராவுமே நீ ஜெயிலில் தான் இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு நீ ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளையே பண்ணக்கூடாது, அப்படி மீறி சப்ளை பண்ணுன்னா உனக்கு கன்ஃபார்மாக நான் சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு ஸ்கைலர் சொல்லவும், நான் அவருக்கு விற்கலையே, அவர் தான் போதைப் பொருளை தயாரிக்கிறாரு. என்ன அவர் போதைப் பொருள் தயாரிக்கிறாரா? ஐயோ வாய் தவறி வளர்ட்டனே அப்படின்னு ஜெஸியுமே சமாளிக்கிறான். இதுக்கப்புறம் நான் ட்ரக்ஸ் எல்லாத்தையும் விற்க மாட்டேன் அப்படின்னு எப்படி ஒரு ஸ்கைலர் அங்கேருந்து சமாளித்து அனுப்புகிறாரு. பாடியையுமே அந்த ஆசிடில் முக்கிறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஜெஸி இன்னுமே அந்த ஆசிடை ஊற்றுறதுக்கான பாத் டப்பை வாங்கவே இல்லை. அதனால வீட்டில் இருக்க பாத் டப்பை உள்ள அந்த ஹைட்ரோக்ளிக் ஆசிடை ஊற்றி அந்த பாத் டப் உள்ளே அந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே கரைக்க ஆரம்பிக்கிறான். வால்டருமே கிளாஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜெஸியோட வீட்டுக்கு தான் வராரு. ஜெஸியுமே அங்கே ஹாலில் உட்காந்துருக்கான். ஸ்கைலர் வீட்டுக்கு வந்ததையுமே சொல்கிறான், நீ உன் ஒய்ஃப் கிட்ட ஏதாச்சும் சொன்னேன்னா அதை தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடு, அப்போ தான் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னால் பேச முடியும். ஒரு செகண்டில் நீ தப்பிச்ச, இல்லைனா நானே நீ தான் அந்த கஞ்சா வெள்ளத்தை உருவாக்குற அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். சரி அதை விடு, நீ என்ன சொன்ன? உன் கெமிஸ்ட்ரி கிளாஸ் நான் கட்டடிச்சதால தான் மக்கா இருக்கன்னு சொன்னேன்ல, டீச்சராக இருந்துமே உனக்கு தான் மூளை இல்லை. நான் வீட்டில் இருக்க பாத் டப்புள்ளையே அந்த ஆசிட் எல்லாத்தையும் ஊற்றி அந்த பாடிஸ் எல்லாத்தையும் கரைச்சிட்டேன் அப்படின்னு ஜெஸி சொல்லவும், அதை கேட்டு வால்டர் ஒயிட்டுக்கு தூக்கி வாரி போட்டுது. நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், நீ எங்கே வெளியில் போகிறேன் அப்படின்னு கேட்கவும், நீ கொஞ்சம் வெளியில் வந்து பாரு அப்படின்னு வால்டர் சொல்லவும், ஜெஸியுமே வெளியில் வந்து பார்க்குறான். அந்த பாத் டப்புள்ள ஊற்றின ஆசிட் மேலே சீலிங்கில் இருந்து ஒலகி இருக்கு. கொஞ்ச நேரத்தில் மொத்தமாகவே அந்த இடம் வெடிச்சு அந்த இடமே நாஸ்தி ஆயிருது. வால்டர் ஜெஸி கிட்ட,
நான் ஆல்ரெடி அவனுக்கு படித்து சொன்னேனே, இந்த ஆசிட் எல்லா பொருளையும் இருக்காது, அதுக்கு ஏற்ற மாதிரியான பொருள் இல்லைன்னா அதை அரைச்சிட்டு கீழே வந்துடும். ஜெஸியுமே வால்டர் சொல்கிறத புரிஞ்சுக்கிறான். கட் பண்ணால் ஊருக்கு வெளியில் பாலைவனம் மாதிரி ஒன்று இருக்கு. அங்கே பசங்கள்லாம் மாஸ்க் ஒன்று வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அது வேற ஒரு மாஸ்க்கும் இல்லை, நம்ம வால்டர் ஒயிட் வேனில் இருக்கும்போது கேஸ் மூக்குக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு யூஸ் பண்ணாரே அதே மாஸ்க் தான். அந்த மாஸ்க்கு தெரியாமல் அங்கேயே விட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.